தக்கார் குரல் நேயர்களுக்கு வணக்கம். விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா நம்மளோடு இணைந்திருக்கின்றார். அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் செய்த விஷயங்கள் என்ன, அடுத்து ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கா, இதை பற்றியான பேசுவதற்காக நம்மளோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். இந்த 5 ஆண்டுகளில் திமுக, அதை தாண்டி பிரபாகர் ராஜா ஒரு இளம் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு புதுக்களம் எப்படி இருந்துச்சு? உண்மையிலே இந்த 5 இயர்ஸை பொறுத்தவரைக்கும் நிறைய ஒரு ஆக்ஸ்பர்ட்ஸில் நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம தொகுதியிலும் நடந்திருக்கு, தமிழ்நாடு முழுவதும் நடந்திருக்கு. இப்போது சிஎம் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதமாக பாராட்டலாம். இந்த ஸ்கீம் பண்ணார் சூப்பர், அந்த ஸ்கீம் பண்ணார் சூப்பர், ஐயோ இது பண்ணலையே எனக்கு வருத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. 100% எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக இருக்காது. ஒரு குடும்பத்தில் 5 பேர், 5 பேரையுமே திருப்திப்படுத்தக்கூடிய சூழல் கிடையாது. எது பெஸ்ட் நோக்கிட்டு இருக்க ஓடக்கூடிய மனித நவீன உலகத்தில் இருக்கும். அந்த வகையில் நான் முதலமைச்சர் எதில் நான் இந்த 5 ஆண்டுகளை ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தாண்டி, ஒரு கட்சியின் மாவட்ட அமைப்பாளரை தாண்டி, நான் ஒரு வாக்காளர் தானே. நான் ஒரு வாக்காளராக ஏன் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டோம் போன முறை, போட்டதுக்கான பெனிஃபிஷியரி நமக்கு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. ஒரே ஒரு உதாரணம் சொல்வேன். யாரும் பழசை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மறக்க மாட்டாங்க. நான் என்னோடய கழகத்தின் மீட்டிங்கில் எல்லாத்துலையும் தொடர்ந்து மக்களுக்கு நினைவுட்டுட்டு இருக்கேன். அந்த வகையில் இந்த ஊடகத்தின் மூலம் இதையும் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிறேன். கொரோனா காலத்தில் கடந்த முதலமைச்சருக்கும் நம்ம முதலமைச்சருக்கும் என்ன வேறுபாடுனா, அந்த முதலமைச்சர் தன்னோட கட்சி பிரச்சனைகளை பார்க்குறதுக்கே அவருக்கு நேரம் சரியாக இருந்தது. யார் எங்கே போவாங்க, இது என்ன ஆகும், அது என்ன ஆகும் அப்படின்றதுலே சரியாக இருந்து கொரோனாவை சரியாக நிர்வாக திறமையிட்டு கையாளம் விட்டதுனால பல பேரோட உயிர்கள் போக ஆரம்பிச்சிது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ ஆக்சிஜன் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இன்சஃபிஷியண்டாக ஆக்சிஜன் இருந்ததில் எத்தனை பேர் உயிரிழந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்சஃபிஷியண்டான தடுப்பூசிகள், சரியாக அதை ரொட்டீன் பண்ணி வாங்காத பிரச்சனைகள், மருந்துகள், மருத்துவர்கள், கட்டமைப்புகள், இதையெல்லாம் ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி பண்ணாமல் விட்டுட்டாங்க செகண்ட் கோவிடை. ஸோ அதை நம்ம சிஎம் வந்த உடனே 10 இயர்ஸ் கேப் கழிச்சு வராரு. பயங்கரமான ஒரு க்ரூஷியல் டைம். என்ன சிச்சுவேஷன்னா, ஒவ்வொருத்தரோட உயிரை காப்பாற்றக்கூடிய சிச்சுவேஷன். அந்த நேரத்தில் நம்ம முதலமைச்சர் மிக மிக சிறப்பாக கையாண்டு கோவிட் டைமில் மிக ப்ராம்ப்டாக ஒர்க் பண்ணி மக்களோட உயிரை காப்பாற்றிய ஒரு உன்னதமான முதலமைச்சர். இது செஞ்சுருக்காரு, அது செஞ்சுருக்காரு, இது செய்யலைன்றதை தாண்டி ஒரு உயிரே காப்பாற்றிருக்காரு. இதுக்கு மேலே என்ன பண்ணும் முதலமைச்சர்? அப்போ தேர்தல் நேரத்துல எப்பவுமே கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் அப்படின்றது எப்பவுமே இலவசத்தை நோக்கி தான் எல்லா வாக்குறுதிகளும் இருக்கு. இலவசம் இல்லாம திமுகனால ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்க முடியும். வரேன். இப்போ நான் ஒரு படித்த சட்டமன்ற உறுப்பினர், நான் கூட யோசிப்பேன், ஏன் சிஎம் போய் இந்த புதுமை பெண் திட்டம்னு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு யோசித்தேன். ஆனால் என்னோட தொகுதியில் ஒரு அம்மா, விஜயராபுரத்துலேருந்து ஒரு அம்மா என்னை பார்த்து என் பொண்ணுக்கு ஒரு லேப் கோட் வாங்கி கொடுப்பான்னு கேட்டாங்க. அந்த லேப் கோட்டோட விலை 630 ரூபாய். அவங்க என்னை பார்த்தாங்க, கேட்டாங்க, வாங்கி கொடுத்துரும். 2 வாரம் அந்த பொண்ணை கிளாஸில் அலோவ் பண்ணல. அப்போ ஒரு பொண்ணு ஒரு எம்எல்ஏட்ட கையேந்தி இந்த பணம் பெற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போது என்னை பார்த்தாங்க, கேட்டாங்க, பண்ணிட்டோம். இது மாதிரி எத்தனை பேர் யாரை பார்ப்பாங்க, கேட்பாங்க. இந்த மாதிரி நீ யாருக்கிட்டையும் கையேந்தக்கூடாது, உனக்கு படிப்புக்கு தேவையான விஷயங்களை நான் செய்கிறேன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் போடுறாரு அக்கௌண்ட்டில். இந்த 1000 ரூபாய் என்ன பண்ணிவிடும்? ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்க உதவி செய்யும். இந்த 1000 ரூபாய் என்ன பண்ணிவிடும்? ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வாங்க உதவி செய்யும். இந்த 1000 ரூபாய் என்ன பண்ணிவிடும்? அம்மா அப்பா கிட்ட போய் கேட்காம டிஸ்டர்ப் பண்ண புக்ஸ் வாங்கிட முடியும். அப்போது அந்த இலவசங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சார் படித்தவர்கள் நிறைய பேர் ஏன் ப்ராப்பராக ரோட்ஸ் போடலாம், இதை பண்ணலாம், ஏன் இதை கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம ஊரில் இன்னுமே இது தேவை இருக்கிறது. இதற்கான ஓட்டங்கள் இன்னும் இருக்கிறது. இப்போ இலவசமாக தலைவர் வண்ண தொலைக்காட்சி கொடுத்தார் கலைஞர். ஏன் வண்ண தொலைக்காட்சி கொடுத்தாருன்னு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கரன்சி நிறைய இருக்குது. தலைவர் வீட்டில் ஒரு நியூஸ் பார்த்துட்ருக்காங்க. நியூஸ் பார்க்கும்போது அங்கே ஒரு குழந்தை எனக்கு கார்ட்டூன் சேனல் வைங்கன்னு சொல்லுது. தலைவர் வீட்டில் வேலை செய்கிறவங்களோட குழந்தை. அவங்களுக்கு தெரியாது, அந்த குழந்தை தலைவர்னு தெரியாது. அவங்க அம்மாவுக்கு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு உட்கார வைக்கிறேன். அப்புறம் தலைவர் என்னென்னு பார்க்கும்போது, உங்கள் வீட்டில் டிவி இல்லையா? நான் பக்கத்து வீட்டில் போய் தான் எட்டி பார்ப்பேன். எத்தனையோ பஞ்சாயத்து போர்டுகளில் டிவி வச்சுருப்பாங்க. வெள்ளிக்கிழமை ஒளியும் காட்சிகள் போடுவாங்க. இதை உணர்ந்த அன்றைய கலைஞர், என்னோட நாட்டு மக்கள் நாட்டு நடப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நாடகம் பார்க்கணும், சினிமா பார்க்கணுன்றதை நம்ம திட்டங்கள் கொண்டு வரல, நாட்டு நடப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் வண்ண தொலைக்காட்சி திட்டத்தை கொடுத்தார். இன்றைக்கி அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மகளிர் உரிமை தொகையை கொடுத்துருக்காரு. இந்த மகளிர் உரிமை தொகை என்ன பண்ணிடும்? நான் சட்டமன்ற தொகையில் குறைகள் கேட்டு போகும் ஒரு அம்மா சொல்லுது, ஸ்டாலின் நல்லா இருப்பாருன்னு சொல்லுங்கள். ஏம்மா அப்படின்னு கேட்குறேன். என் 2 பிள்ளைங்களுக்கு 500 ரூபாய் ஸ்பெஷல் டியூஷன் கட்டுறேன்னு சொல்கிறாங்க. ஒரு அம்மா சொல்லுது, நான் மாதம் தீபாவளி சீட்டு கட்டுறேன், அதுக்கு எனக்கு பெனிஃபிஷியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம தமிழ்நாட்டில் இந்த 1000 ரூபாய் எத்தனை குடும்பங்களின் வாழ்க்கைகளை விளக்கேற்றி வைத்திருக்கிறது. ஒரு அம்மா சொல்கிறாங்க, தலைவரோட வெல்லும் தமிழ் பெண்களில் பேசுகிறாங்க. ஒரு அம்மா, நான் 2 நாட்டுக்கோழி வாங்கினேன், அப்புறம் ஆடு வாங்கினேன், இன்றைக்கி 15,000 ரூபாய் என் பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்டுன்றாங்க. அப்போ நம் நாட்டில் அந்த இலவச திட்டம் பல பேர் வாழ்க்கையிலே ஒளியேற்றக்கூடிய சூழல் இருக்கிறது, பல பேர் வாழ்க்கையை ஏற்றிவிட சூழல் இருக்கிறது. ஆகவே அது என்னைக்கு முடியுதோ,
அது இருங்க வரேன். அது என்னைக்கு முடிஞ்சோம்? இன்னும் ஓப்பனாக பேசுவோம். எத்தனையோ கோயில்களில் அந்த அன்னதானங்கள் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் லைனில் நின்று வாங்குறாங்க? அப்போது அவங்களால போய் அந்த 50 ரூபா சாப்பாடு வாங்க முடியாம தான் லைனில் நின்று வாங்குறாங்க. அப்போது அந்த சூழல் என்னைக்கு நம்ம நாட்டில் மாறுதோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இந்த இலவசங்களை முற்றிலுமாக தவிர்த்து விட்டு நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிடும். இல்ல இருங்க எஜுகேஷன்ன்றத வந்து ஃப்ரீயா கொடுத்தீங்க அப்படின்னாலே கொடுத்துருக்கோமே மற்ற விஷயங்கள் இல்ல ஆல்ரெடி நான் முழுசா முடிச்சிடறேன். இப்போ பிரைவேட் ஸ்கூல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை விட பிரைவேட் ஸ்கூலோட ஆதிக்கம் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு. அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸோட ஓனர்ஸ் யாரு அப்படின்னு எடுத்தா திமுகவுடைய மொத்த பிரமுகர் தான் எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸோட. கண்டிப்பா அது தவறான குற்றச்சாட்டு. திமுகவுடைய பிரமுகர்கள் மட்டுமா பிரைவேட் ஸ்கூல் ஓனர் இருப்பாங்க? எல்லா கட்சியினரும் இருப்பாங்க, எல்லா அமைப்பினர் யார் யாரும் இருப்பாங்க. வெறுமே மொத்தம் இருக்கக்கூடிய 100 பிரைவேட் ஸ்கூல் திமுக இருக்குமா? எத்தனையோ நம்மளுடைய கிறிஸ்துவ அமைப்புகள் ஸ்கூல் இருக்கு, அதில் எய்டட் இருக்கு, நான் எய்டட் இருக்கு. அப்போ எங்கேயுமே வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த முற்றிலுமா டோட்டலாக மாற்றிட முடியுமா? ஒரே ராத்திரி எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமா? முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிற வாதம் எப்படி இருக்குது? ப்ரைவேட் ஸ்கூல்லாம் மூடிட்டு ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் வைங்கன்றது சொல்கிற வாதம் இருக்குது. இது எத்தனை பேர்கிட்ட சாத்தியம் இருக்கும்? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள்? அப்போது இது வரேன், ஒரு காலத்தில் பஸ்ஸுகள் ஜமீன்தார்கள் மட்டும் வச்சுருந்தாங்க. அதை கலைஞர்னு ஒரு தலைவர் இருந்ததுனால பஸ்ஸை வந்து அரசுக்கு ஒப்படைச்சு அன்றைக்கி இருந்த இந்த தனியார் டிரான்ஸ்போர்ட்டை மாற்றி பண்ணாங்க. இன்றைக்கி ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது. இன்றைக்கி ஏன் இந்த அரசு பள்ளிகள் ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது? ஒரு சில பேர் பணத்துக்காக தொடங்குறதுனால தான் இந்த பிரச்சனை. பல பேர் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் ரொம்ப லோ ஃபீஸ் தான் வாங்குவாங்க. ஒரு 10,000 ரூபானா ஒரு வெளியில் 10,000 வெளியே உதாரணத்துக்கு வச்சா 5,000 வாங்குகிற ஸ்கூல்கள் கூட இருக்கும். நிறைய பேர் பள்ளிக்கூடம் ஏன் அதிகமாக வந்தது அப்படின்னா உங்களுக்கு நம்ம நாட்டு மக்களுக்கு அன்றைக்கி படிப்புக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நிறைய கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நிறைய சோஷியல் ஸ்கீம்ஸ் இருக்கவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு சில பேர் நீங்க சொல்ற மாதிரி நீங்க டக்குன்னு என்ன பண்ணீங்க, திமுக பிரமுகர்கள் சொல்றீங்க. சோ யார் மொத்தம் 100 ஸ்கூல் திமுக பிரமுகர்கள் வச்சுப்பாங்க? இருக்கு, நிச்சயமா இருக்காது. ஆனால் இன்னைக்கு மக்களுக்கு ரெண்டும் தேவைப்படுது. பிரைவேட் ஸ்கூலும் தேவைப்படுது, கவர்மெண்ட் ஸ்கூலும் தேவைப்படுது. வசதி இருக்கக்கூடியவர்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க, வசதி இல்லாதவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் கேட்குறாங்க. நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் இல்லை, பெருமையின் அடையாளம் என்று சொல்லியிருக்கார். இன்னைக்கு அரசு பள்ளிகளை எந்த அளவுக்கு நான் என்னோட சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் நீங்கள் ஒரு எம்எல்ஏக்கு என்ன பண்ணோம்? வெளியில் பில்டிங் கட்டி பேர் போட்டால் தான் எங்களுக்கு தெரியும், மக்களுக்கு என்ன தெரியும்? ஒரு ரேஷன் கடை பில்டிங்கோ, ஒரு அங்கன்வாடி பில்டிங்கோ, இல்லை ஒரு 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 மகளிர் சுயதொழில் பில்டிங்களோ, இல்லை பஸ் ஸ்டாண்டோ, இந்த ஒரு ஹாஸ்பிட்டலோ கொண்டு வந்தால் எம்எல்ஏக்கு பெருமை. ஆனால் நான் என்னோட சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலேருந்து எம்ஜிஆர் நகர் மேல்நிலை பள்ளிக்கு ஒரு 2 கோடி ரூபா கொடுத்துருக்கேன். ஜெயகோபால் கோரடி மேல்நிலை பள்ளிக்கு 2 கோடி ரூபா கொடுத்துருக்கேன். அந்த ஸ்கூலில் படிக்கிற அத்தனை பேர் அந்த தொகுதியின் வாக்காளர்கள் அல்ல, அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே தான் அந்த பில்டிங் இருக்க போகுது. அப்போ அந்த கிளாஸை நாங்கள் டெவலப் பண்ணுறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துட்டே இருக்கோம். இது எல்லாமே ஒரே இந்த 5 வருஷத்தில் செஞ்சிட முடியுமான? நிச்சயமாக சாத்தியம். ஆனால் நிச்சயமாக மீண்டும் 2.0 நம்மளுடைய ஆட்சி தொடரும்போது படிப்படியாக இன்னுமே அரசு பள்ளிகளுக்கு ஈடாக பள்ளி அந்த நம்மளுடைய ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குமா, அதோட ஒருபடி மேலே போயிட்டு இருக்கு. நீங்கள் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தொகுதியில் போய் பாருங்கள், இன்னும் பல தொகுதிகளில் போய் பாருங்கள், நம்ம அமைச்சர் மாசுபிரமணியன் தொகுதியில் போய் பாருங்கள், எத்தனையோ தொகுதிகளில் பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கு ஈடா இருக்கு. நம்மளது நான் அரசு பள்ளிகளை வந்து குற்றம் சாட்ட விரும்பல, ஆனா அதே சமயத்துல அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இன்னைக்கு சாலையில இறங்கி போராடி தான் அவங்களோட உரிமையை பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்புறம் வந்து அரசு பள்ளிகள் எப்படி வந்து முறையா இயங்குதுன்னு நீங்க சொல்றீங்க? அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டாச்சுல? இல்ல, அது வந்து தேர்தலை ஒட்டி தானே தீர்வு கண்டிருக்கு அப்படின்றது தானே எல்லாரும் வாயிலுமே நிக்க. இப்போ தேர்தல் நிலங்களை பல வாக்குறுதிகள் நம்ம கொடுத்துருக்குறோம். கொடுத்த வாக்குறுதிகளை 5 ஆண்டுகள் நிறைவேற்றணும். ஒரு கண்டிஷன் எங்களுக்கு 5 வருஷத்துல என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் நிறைவேற்றணும். இன்னொரு பிரச்சனை, களத்தில் ஒரு பிரச்சனையை பார்ப்போம், அதுக்கு தீர்வு காணணும். களத்தில் என்ன பிரச்சனை முதலமைச்சர் பார்த்தா தெரியுமா? ஒரு பள்ளிக்கு செல்கிறார், குழந்தைகள் அழைக்கிறார், காலைல சாப்பிட்டீங்களான்னு கேட்குறார். 5 இல் 3 குழந்தைகள் சாப்பிடவில்லை என்று சொல்கிறார்கள். இதை உணர்ந்து நீங்களும் நானும் கேட்கலாம். இன்னைக்கு ஒரு ஸ்கூலுக்கு போகலாம், சாப்பிட்டீங்களான்னு கேட்போம், ஆனால் அதை கடந்து சென்று விடுவோம். நம் முதலமைச்சர் வருகிறார், கோட்டைக்கு வருகிறார், அதிகாரிகள் அழைக்கிறார், ஆய்வு செய்கிறார், என் பிள்ளைங்க சாப்பிடாம வராங்கன்னு ஒரு கணக்கு எடுக்கிறார். 67 விழுக்காடு பிள்ளைங்க சாப்பிடாம வராங்கன்னு. இந்தியாவிலே ஒரே முதலமைச்சராக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், காலை உணவு திட்டம் கொண்டு வந்தார். இருங்க வர அப்போ தேர்தல் நேரத்தில் 100 விஷயம் சொல்லியிருக்கோம், அதை ஏன் செய்யல, என் கடைசி நேரத்தில் செய்யறேன்னு கேட்குறீங்க. அப்போது காலை உணவு திட்டம் வந்து களத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுது, அதுக்கு நிதி ஒதுக்கி அதை செய்கிறோம். இப்போ கடைசி நேரத்தில் செய்யக்கூடிய நிர்பந்தம் இப்போ இதை செய்யாமல் கூட நாங்கள் நெக்ஸ்ட் டைம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி கூட செஞ்சுருப்போம். ஆனால் அவர்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருக்கிறது. 10 ஆண்டுகள் இடைவெளி, 10 வருஷமாக உங்களுக்கு ஸ்லாகு, 10 வருஷமாக ஸ்லாகை கிராஃப் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ற முடியும். அப்போ ஏற்றிட்டு வரதுக்குள்ள நாங்கள் கொடுக்குற வாக்குறுதி என்ன? 5 இயர்ஸ்க்குள்ள முடிச்சு தரோன்ற சொல்கிறது தான். நாங்கள் முதல் வருஷத்தில் முடிக்கிறோம், 2வது வருஷத்தில் முடிக்கிறோம். மகளிர் உரிமை தொகை எடுத்துப்போம், முதல் ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்க மாட்டோம், அதுக்கப்புறம் அதை நம்ம கொடுத்தோம். அப்போது
ஒவ்வொரு விஷயங்களும் அதுக்குரிய வாய்ப்பு, டைம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, எல்லா விஷயங்களும் அந்த நேரத்தில் நடந்துருமா உங்களுக்கே? ஒரு டைமிங் எடுக்கும்ல, அந்த டைமிங் எடுக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ இதை தேர்தல் நோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் நோக்கி, நாங்கள் தேர்தல் நோக்கி பார்க்கல. எங்களுக்கு இந்த தேர்தல் ரெகுலர் தேர்தல். இருங்க வரேன், நான் சொல்கிறேன். நீங்கள் தேர்தல் நோக்கி நான் எங்களுக்கு வந்து ஒரு ஃபீலே இல்லை. என்ன ஃபீல் இல்லைன்னா, அடுத்து நம்ம ஆட்சி இல்லையோ அப்படின்னு ஃபீல் எங்களுக்கு இல்லை. நாங்கள் அடுத்து தொடர்ந்து எப்படி ஒரு ஸ்கூல் குழந்தைங்க வந்து 5ஆவதுலேருந்து 6ஆவது போவோம், 6ஆவதுலேருந்து 7ஆவது போவோம், 7ஆவது எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸேஷனே இல்லை. எலெக்ஷன் வர்றதே எங்களுக்கு ஏதோ ஒரு ரெகுலராக ஒரு கிளாஸில் ஒரு பீரியட் மாதிரி மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி மாதிரி எங்களுக்கு ஒரு பீரியட் அது எங்களுக்கு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். நாங்கள் எம்எல்ஏ எலெக்ஷனையோ எம்பி எலெக்ஷனையோ கவுன்சிலோ தேர்தலுக்காக தொடங்கப்பட்ட இயக்கமே எங்கள் இயக்கம் கிடையாது. அதை நீங்கள் மாதத்தில் அடிப்படை கொள்கை எங்கள் கொள்கை. வாக்குக்காக தொடங்கப்பட்ட கட்சி எங்கள் கட்சி கிடையாது. இன்றைக்கி புதுசாக வராங்களே அந்த மாதிரி கட்சி எங்கள் கட்சி கிடையாது. நாங்கள் தேர்தலுக்கு அப்பாற்பட்டவர்கள். எங்களோட மைண்ட் செட்டு நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் ஒரு வருஷம் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். 2021 தான் இதை பண்ணியிருப்போம், 24 இதை பண்ணியிருப்போம், இன்னைக்கு 25 இந்த ஆசிரியர்கள் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறோம். அப்போ வர 10 ஆண்டுகள் ஒருத்தங்க இடைவெளியை விட்டு செய்த கேப்பை 5 வருஷத்துல சரி பண்றது சாதாரண விஷயமா இருக்குமா? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி 10 ஆண்டு கேப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தேர்தல் வாக்குறுதி நீங்க தரீங்க. அந்த தேர்தல் வாக்குறுதியில நீங்க சொன்னது வந்து கார்ப்பரேஷன், இப்ப எக்ஸாம்பிள் கார்ப்பரேஷனுடைய ஊழியர்கள் தொடர்ந்து என்ன மாதிரியான போராட்டங்கள்ல இருந்தாங்கன்னு நீங்க தொடர்ந்து பாத்தீங்க. லாஸ்ட்ல அவங்க சேர்ல இறங்கி எந்த இடத்துல போராட்டம் பண்றாங்கன்னே தெரியல. சென்னை முழுக்க ஒரு சம்பிக்கும் அளவுல எங்க போராட்டம் பண்றாங்கன்ற ஒரு நிலைமைக்கு அவங்கள தள்ளி, இதை ஏன் வந்து கடைசியில் இப்ப நீங்க ஒரு நிமிஷம், நீங்க வந்து எப்படி இருந்தாலும் 5 ஆண்டுகள்ல நீங்க அந்த கோரிக்கையை நிறைவேற்ற போறீங்க, கரெக்ட்? அப்படி இருக்கும்போது அவங்களை கூப்பிட்டு கண்டிப்பா 5 ஆண்டு முடியறதுக்குள்ள இந்த கோரிக்கை நிறைவேற போகுது, நீங்க போராட்டமே அறிவிக்க தேவையில்ல கூப்பிட்டு அந்த மாவட்டத்தின் அமைச்சர் எல்லாம் கூப்பிட்டு மேயர் கமிஷன்லாம் பேசுறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னோட ஜோன்ட்டு எடுத்தீங்கன்னா உர்பேசர்னு ஒரு கம்பெனி தான் அந்த பணிகள் எடுத்திருக்கிறாங்க. அந்த வேலையை இவங்க தனியாருக்கு கொடுக்காதீங்க, எங்களுக்கு கொடுங்க. அதுதானே வாதம், வேற வாதம் கிடையாதுல்ல. அப்போ இந்த 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 ஸ்கீமை கொண்டு வந்தது யாரு? இதுக்கு முந்தைய இருந்த கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ அந்த ஸ்கீமை தொட்டு தான் போக வேண்டிய சூழல் இருக்குது. அதில் இவங்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் என்ன செய்யணுமோ அதையெல்லாம் அந்த துறையின் அமைச்சரும் மாவட்டத்தின் அமைச்சரும் செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க. அதுமாரி 1-2 பேர் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே எங்கள் கட்சிக்காரங்களாக இருப்பாங்க, மாற்று கட்சின்னு இருப்பாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? 4 பேர் டிஸ்ட் பண்ணி விட தான் செய்வாங்க, இதை பண்ண தான் செய்வாங்க. இன்றைக்கி எப்படி காம்ப்ரமைஸ் ஆனாங்க? இன்னைக்கு எப்படி காம்ப்ரமைஸ் ஆனாங்க? இன்னைக்கு எப்படி நான் கேட்கறேன், இன்னைக்கு எப்படி ஏன் காம்ப்ரமைஸ் ஆனாங்க? கேட்கிறேன். அவங்க கேட்டதே ஒரே கோரிக்கை, பிரதான கோரிக்கை, எங்களுடைய அரசு வேலையா இருக்கணும், அது வந்து பிரைவேட் வேலையா எங்களுக்கு இருக்க கூடாது, தனியார் இதுல நாங்க போய் வேலை செய்ய மாட்டோம். இதுதான் அவங்களுடைய பிரதான கோரிக்கையா இருந்தது. அந்த கோரிக்கை நீங்க இப்பதான் ஓகே சொல்லிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வந்து பல ஸ்கீம்ஸை வச்சீங்க, இப்படி பண்ணலாம், இல்ல வந்து இவ்வளவு தூரம் நீங்க ஊதிய பிரைவேட்டேஷன் அப்படின்றத வந்து நீங்க பிரதானமா நிப்பாட்டிங்க. அவங்க யாருமே ஒத்துக்கல. ஏன்னா இது வந்து நீங்கள் நானும் பேசுற ஒரு விஷயம் கிடையாது. ஊடகவியல்ல மிக பிரீஃபா வந்து இதை பத்தி விவாதிக்கப்பட்டுச்சு. அதனால தான் கேள்வி கேட்கிறேன். அதாவது அவங்களோட கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் நியாயமான கோரிக்கைன்னு வச்சுப்போம் அவங்க சைடில். அரசின் சைடு பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 15 இருக்கு ஜோன், 15ல் 12 ஜோனை பண்ணிட்டோம், 11 ஜோனை பண்ணிட்டோம், இந்த 2 மினிட் விட முடியுமா அப்படின்னு மற்றவங்க கேட்போம். இப்போ இவங்க 2 பேரும் மாற்றிட்டோம், மீதி 13 ஜோனை எங்களை பழைய மாதிரி இவங்கள மாதிரி கொண்டு போங்கன்னு கேட்பாங்க. ஆனாலும் இது அந்த நீங்கள் ப்ரைவேட்டைசேஷன் போனாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காது. இது யார் சொல்லுது? நம்ம அரசு சொல்லுது. நம்ம அரசு என்ன சொல்லுது? நீங்கள் தனியாருக்கு போனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நாங்கள் பார்த்து பண்ணி தரணும். ஆனாலும் அவங்க கேட்கல. கேட்கிற மனநிலையில் அவங்க இல்லை. சரி, இவ்வளோ போராடுறாங்க. ஏன்னா ஒரு எஸ்டீம் விடுவாங்க எல்லாருமே. ஒரு எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், ஒரு கவர்மெண்ட் ஆட்சி முடியும் போது தான் எல்லாரும் இப்போ பார்த்துட்டு சத்துணவு பணியாளர்கள் போராட்டம், அவங்க எல்லாருமே போராட்டத்துக்கு வருவார்கள். இந்த நேரத்தில் ப்ரெஷர் கொடுத்தா அதை செஞ்சிருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ முதலமைச்சரை பொறுத்தவரை எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும் தான் நினைக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஆண்டு கொண்டு ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு மாநில அரசுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு மாநில அரசை ஒரு நார்மலாக ஒரு ட்ரீட் பண்ணுது கிடையவே கிடையாது. அவ்வளவும் தாண்டி இவ்வளோ செய்கிறார்ல, அது சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது அவரோட சேரில் உட்காந்து பார்த்து செய்யும்போது தான் இது எவ்வளோ முதலமைச்சர் சிந்திச்சு மக்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லாமல் தமிழ்நாட்டின் உரிமையை விட்டு கொடுக்காமல், நீங்கள் எல்லாருமே எனக்கு அதை பண்ணாங்களா இதை பண்ணாங்களான்னு தான் பேசுகிறீங்களே தவிர தமிழ்நாட்டின் உரிமையை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம ஒரு முதலமைச்சர் இருக்கார். இதற்கு இருந்த முந்தைய முதலமைச்சருக்கும் நம்ம முதலமைச்சருக்கும் வேறுபாடை பார்க்க வேண்டும். இதற்கு இருந்த முந்தைய முதலமைச்சர் நம்மளை அப்படியே கொண்டு போய் வித்துட்டு வந்துடுவார். இன்றைக்கி இருக்க முதலமைச்சர் நம் இமையிலேருந்து ஒரு முடிவு இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சராக யார் வேணும்னு மக்கள் முடிவு செய்து நாடாளுமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த தூய்மை பணியாளர்களை பிரச்சனையை பொறுத்தவரையே நாங்கள் ஒரு சொல்கிறோம், இந்த ஆப்ஷன் தரோம், அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. திரும்ப ஆப்ஷன் தரோம், ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 4-5 ஆப்ஷன். ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த குழந்தை எனக்கு லாலிபாப் ரெட் கலரில் தான் வேணும்னு கேட்குது. நான் ஆரஞ்சு கொடுக்குறேன், எல்லோ கொடுக்குறேன், ப்ளூ கொடுக்குறேன், எல்லாம் ஒரே டேஸ்ட்டு தாம்மா. எப்படி லாலிபாப் எல்லாம் ஒரே டேஸ்ட்டு தான் சொன்னாலும் இல்லை எனக்கு ரெட் கலர் லாலிபாப் தான் அந்த குழந்தை கேட்குதும் போது அந்த மாதிரி தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் சரி
அவங்க அதுதான் விரும்புகிறாங்க, அதுக்கு என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் அமைச்சரை வைத்து இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை செய்திருக்கிறார். ஆக நீங்கள் அதை அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணுமே தவிர ஏன் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் விட்டுட்டு அவங்கள பண்ணுறீங்க அப்படின்னு. ஒரு குழந்தைய கன்வின்ஸ் பண்ணுறோம், குழந்தை கேட்கல, அடம் பிடிக்குது, அழுது, அந்த மாதிரி தான் தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் அவர்களையும் அரவணைத்திருக்கிறார். இன்றைக்கி ஒரு முதலமைச்சர் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் தான். தூய்மை பணியாளர்களுக்கு கட்டிடம் கட்டித்தரன்னு சொன்னது நம்ம முதலமைச்சர் தான். ஆக நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இப்படி படிப்படியாக ஒன்று ஒன்றா பண்ணுறாங்களே தவிர யாரையும் அவாய்ட் பண்ணல, யாருக்கும் அதை செய்யாமல் இல்லை. நீங்கள் ஆட்சி முடிய போதுன்னே சில பேர் வந்து போராட்டம் செய்யலாம். போராடக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரே கட்சி சார்ந்த மாற்று கட்சியினர் 10 பேர் இருப்பான், அவன் தூண்டி விடுவான், அவன் இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லுவான். இப்போ நானே ஒரு தெருக்குள்ளே போகிறேன், அன்றைக்கி போனேன், ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு தெருவில் போனேன், ஒரு 30-40 வீடுகளை குறைகள் கேட்டுட்டு வரும்போது போகும்போது மக்களை சந்திக்கிறோம். இந்த மேலே போகிற ஒயர் மட்டும் பண்ணுங்க எம்எல்ஏ, இந்த மழை தண்ணியெல்லாம் சரி பண்ணிட்டீங்க, இது மட்டும் தான் பிரச்சனை அப்படின்றாங்க. அங்கேருந்து ஓடி ஒரு அம்மா வேகமாக வந்துச்சு, எனக்கு நீங்கள் இந்த 1000 ரூபாய் வரவே இல்லை அப்படின்னு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்லப்படாங்க. அப்புறம் அவங்களோட கோவத்தை பார்க்குறேன், ஏன் இவ்வளோ கோவமாக இருக்காங்க, இதுக்கு முன்னாடி கூட 2 அம்மா 1000 ரூபாய் வரலன்னு சொன்னாங்க, சரிம்மா அது என்னென்னு செக் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். அப்போ இந்த அம்மா இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கான்னு பார்த்தா விசாரித்து பார்த்தா அந்த அம்மா மாற்று இயக்கத்தை சேர்ந்தவர்கள். அப்போது மாற்று இயக்கத்தில் இருக்கவர்கள் இந்த ஆட்சி மீது கலங்கப்படுத்துவதற்கு, சேற்றை அவர் எரிப்பதற்கு எதையாவது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து உங்களை எல்லாம் இப்போ நீங்கள் எந்த கட்சி சார்ந்தோன்னு எனக்கு தெரியாது, ஒரு 10 ஊடகவியல் இருக்கிறீங்க, 10 ஊடகவில் இருக்கும்போது ஒரு மாற்று கட்சியினர் இதை பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் பண்ணி அந்த நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுத்தினா ஆவீங்க. அதாவது ஊடகவியலாளருக்கு சாயமே கிடையாது. நாங்க வந்து ஊடகவியலாளரா எப்போ நெறியாளரா உட்காரமோ, நெத்தியில பொட்டு வைக்கிறதுல, உத்ராஜ கொட்ட போறதுல, கிறிஸ்டியனோட இது போடுறதுல, இஸ்லாமிக் வந்து காட்டுறதுல, ஊடகவியலாளர் அப்படின்றதே நடுநிலை தான். நீங்க அந்த விஷயத்த நீங்க இந்த இடத்துல பதிவு பண்ணனால நானும் பதிவு பண்றேன். அந்த ஆங்கிள் தான் நீங்க இங்க பார்க்கணும். இப்போ உங்க தரப்புல இருந்து நீங்க சொல்றீங்க இல்லையா, அதாவது வந்து இந்த மழை நீரை பொறுத்தளவு வந்து ரொம்ப நீட்டா நாங்க வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதை பண்ணிட்டீங்க மேல 100% பண்ணல. இல்ல நீங்க இல்ல நீங்க பதிவு பண்ணதான் நான் சொல்றேன். உங்க தொகுதியில மழைநீர் பிரச்சனைகள் வந்து நீட்டா பண்ணிட்டீங்க, ஆனா எலக்ட்ரிக்கல் பிரச்சனை இருக்கு பண்ண சொன்னாங்க, தொகுதி மக்கள் சொன்னதா சொல்றீங்க. ஆனா 4000 கோடி எங்கே அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டுச்சு. ஏன் ஒரு நாள் ஒரு மழை பெய்தாலும் நிக்க வேண்டிய இடங்கள்ல நிறைய இடங்கள்ல தண்ணி தொடர்ந்து நின்று தானே இருக்கு. கரெக்ட். அதாவது இந்த மழைநீர் வடிகளை பொறுத்த வரைக்கும் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் போங்க, உங்களோட கேமராவை தூக்கிட்டு நாளைக்கு போங்க, ராஜாமன்னார் சாலை, பிடி ராஜன் சாலை, லட்சுமண சாமி சாலை, முனுசாமி சாலை, நெசப்பாக்கம், சாலிகிராம், அருணாச்சல ரோடு, இந்த பகுதியெல்லாம் போய் மக்கள்கிட்ட 2021 எம்எல்ஏவாக பிரபாகராஜா வந்தார்ல, வரும்போது எவ்வளோ தண்ணி நின்றுச்சு, இன்றைக்கி 2026, 25, 24 மழை பெஞ்சால் எவ்வளோ தண்ணி நிற்குது. அதாவது சென்னையோட கட்டமைப்பு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சென்னையே ஃபுல்லாக நம்ம என்க்ரோச்மெண்ட் ஏரியா தான். பல இடங்களில் நம்ம ஆக்கிரமிப்பு நீர்களை, குளங்களை, ஏரி ஸ்கீம்லேயே லே அவுட் போட்டு பண்ணியிருக்கிறாங்க கடந்த காலங்கள்லாம். அப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருந்த இடங்கள் தான். அப்போ இந்த கட்டமைப்பை வைத்து தான் நம்ம சரி செய்ய வேண்டும். இந்த பில்டிங் எடுத்துகிட்டு நான் சரி செய்ய வேண்டும் புத்திசாலி கிடையாது. இந்த கட்டமைப்பை வைத்து திருப்புகழ் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு 4000 கோடி எங்கே போச்சுன்னு கேட்டிங்களா, 4000 கோடி முதலமைச்சர் பாக்கெட்லேயே போட்டு போயிடுவார், இல்லை அமைச்சருங்க பாக்கெட்லேயே போட்டு போயிடுவாங்க. அரசாங்கத்தோட பணம், ஒரு பணத்தை கூட யாரும் திருட முடியாது. நீங்களும் வந்தாலும் சரி, நானும் வந்தாலும் சரி. நேரு மீது வந்து வருமான வரித்துறை வந்து வந்ததும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் தான் அதுக்கான அமைச்சர். ஏங்க உங்களுக்கு தெரியாது இல்லை, ஒன்றிய அரசு எங்களை நசுக்குவதற்கு கையில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதம் இடி இந்த மாதிரி ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். அது சட்ட ரீதியாக எதிர்கொள்ள போகிறார். அமைச்சரை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக எதிர்கொள்ள எங்கேயும் யாரும் ஓடி மறைச்சிருக்கீங்க. நீங்கள் 100 பேர் இன்றைக்கி யூடியூப்பில் நீங்கள் கேட்குறீங்க, சமூக வலைத்தளத்தில் போகிறீங்க, யாரும் இங்கே ஓடி ஒழிஞ்சிட முடியாது. அவர் அதற்கான ஆவணங்களை நான் வைத்திருக்கிறேன்னு சொல்லிடுவார். இடி ஒரு குற்றச்சாட்டை அவர் மீது வைத்திருக்கிறது, அதற்காக நான் ஆவணங்களை வைத்திருக்கிறேன். அது விசாரணையில் வரும், கோர்ட்டில் இருக்கிறத நம்ம வந்து விவாதிக்க வேண்டியதில்லை. அவர் ஒரு வேளை இதுக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மாதிரி ஒரு வேளை குற்றவாளின்னு சொன்னால் அதை நீங்கள் விவாதிக்கலாம். அவர் இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை, இன்னும் விசாரிக்கவில்லை. ஆக அவர் துறையில் நீங்கள் 4000 கோடி எங்கேன்னு கேட்குறீங்களே. விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் 4000 கோடியில் 160 கோடி ரூபாய்க்கு போடுது மழைநீர் வடிகால் போடப்பட்டிருக்கிறது. போடப்பட்ட மழைநீர் வடிகாலில் 23 சென்டிமீட்டர், நோட் பண்ணிங்க, 23 சென்டிமீட்டர் மழை பெய்தால் முட்டளவில் இடுப்பளவில் தண்ணி இருந்து மழை பெய்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து மழைநீர் வடிகால் போடப்பட்ட பகுதிகளிலெல்லாம் மழைநீர் இல்லை. ஆனால் மழைநீர் வடிகால் எல்லா இடத்துலையும் போட்டிருப்போமா? மழைநீர் வடிகால் எல்லா இடத்துலையும் போட்டிருப்போமா? சில சாலைகள் ஜியோகிராஃபிக்கலாக லோ ப்ரொஃபைல் சாலைகளாக இருக்கும், தாழ்வான பகுதிகளாக இருக்கும், நம்ம கடல் மட்டத்தில் சில இடங்கள் அப்படி இருக்கும். அப்போ அந்த இடத்துல மழைநீர் வடிகால் போட்டாலும் சரியாக இருக்காது, மோட்டர் வச்சு தான் பம்ப் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். இப்போ சுரங்கப்பாதைகள் எடுத்துக்கொள்ளுங்கள், தண்ணி என்ன ஆகும்? சுரங்கப்பாதையில் ஃபேக்டாக பேசுவோம். அமெரிக்கா ஃப்ளோரிடாங்க, நம்மளோட பெரிய நாடுங்க, நம்மளோட 40 வருஷம் முன்னாடி இருக்கான்னு சொல்கிறாங்க. அந்த ஊரில் மழை தண்ணி வந்துச்சுல, எல்லா வீட்லையும் முதலெல்லாம் வீடியோ வந்துச்சா இல்லையா? அப்போது நம்மளுடைய மிகப்பெரிய பொருளாதாரத்தில் மேலே இருக்க அமெரிக்காலே ஒரு பெரிய மழை வெள்ளம் வந்தால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் இங்கே நம்ம முதலமைச்சர்
23 சென்டிமீட்டருக்கு மழை வந்தால் சரி பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி இல்லையே. நீங்கள் நான் ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன், தொகுதி எம்எல்ஏ ஓப்பன் சேலஞ்ச், என் தொகுதிக்கு வாங்க, மழைநீர் வடிகால் போட்ட இடங்கள்லாம் மக்கள்கிட்ட போய் யூடியூப்ல நீங்கள் எடுத்து கேட்டு பாருங்க, கேட்டு பார்த்துட்டு நீங்கள் மக்களோட வாய்ஸை போடுங்க. நான் சொல்றது வேண்டியது கூட நீங்கள் நம்ப தேவையில்ல. எம்எல்ஏ அவர் கட்சிக்கு சாதகமாக சொல்றாரு கூட நினைக்கலாம். நீங்க பப்ளிக்கை கேளுங்க. இப்போ நீங்க பப்ளிக் கேட்ட கேள்வியை நான் கேட்கிறேன். இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, அதாவது வந்து இது எல்லாமே வந்து ஆக்கிரமிக்கப்பட்டுருச்சு, நீர்நிலங்கள்லாம் இருக்க வேண்டிய இடங்கள்ல வந்து ஆக்கிரமிப்பு வந்ததுனால. இப்ப பரந்தூர் விமான நிலையம் இருக்குல்ல, நேத்து ஒரு அறிக்கை வந்து நிபுணர் குழு வந்து தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. அதுல அவங்க சொல்றாங்க, இந்த பரந்தூர் விமான நிலையத்தை மத்திய மாநில அரசுகள் கொண்டு வரதுல அவ்வளவு தீவிரம் காட்டுறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய 60% வந்து நீர் நிலம் வரக்கூடிய விஷயம். அப்படி ஒரு வேலை வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, சென்னை மிதக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அங்க வந்து அந்த விமான நிலையத்துக்கான கன்ஸ்ட்ரக்ஷனும் இதுவும் தொடர்ந்து வந்துருச்சு அப்படின்னா சென்னை வந்து இது நீர்ல வந்து மிதக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஸ்கீம் போடுறதுக்கு முன்னாடி தானே ஒவ்வொரு விஷயமும் பார்க்கணும். இந்த இடத்துல அந்த தப்பை ஏன் செஞ்சாங்க? இப்போ பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் நம்ம மேப்பிங்காக கண்டிப்பாக முடிச்சிருக்க மாட்டாங்க. இந்த குற்றச்சாட்டை நீங்கள் சொல்கிறீங்க, இந்த மாதிரி இருக்க இஷ்யூஸ் சென்னையை மிதக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கும். அப்படி சென்னையை மிதக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அது நம்ம முதலமைச்சர் இல்லை, எந்த முதலமைச்சரும் அப்படி ஸ்கீம் கொண்டு வர மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. சென்னையே தப்பு சொல்லாது இல்லையா, ஆய்வறிக்கையை வச்சுதான் நான் சொல்றேன். நான் வந்து யதார்த்தமா எந்த விஷயத்தையும் சொல்லல. நேத்து இதே இடத்துல ஊடகவியலாளரா நான் கேட்ட கேள்விக்கு வந்த பதிலோட சேர்ந்த எவிடன்ஸோட தான் இவ்வளவு நாள் இருந்த தர ஆய்வின்படி அந்த இடத்துல எத்தனை நீர்நிலங்கள் இருக்கு, அதையெல்லாம் வந்து அதாவது அது எங்க வந்து தண்ணி ஏறும் அப்படின்னா அது சென்னையை தான் பாதிக்கும். பரந்தூர் மக்களை விட சென்னை மக்களுக்கு பேர் ஆபத்து அப்படின்றது அவங்களோட அறிக்கை. அப்படி ஒரு நிச்சயமான அறிக்கையாக இருந்தால் அது துறை சார்ந்த அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் கண்டிப்பாக எடுத்து சென்று அது என்ன ஒன்று சொல்யூஷன் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அரசாங்கம் ஒரு ஸ்கீம் கொண்டு வர போகிறாங்க, அப்போ அதுக்கு சொல்யூஷன் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. சொல்யூஷன் பண்ண முடியல மாற்றணும் கூட அரசாங்கம் சூஸ் பண்ணலாமே. இப்போ நீங்கள் இந்த ஆய்வறிக்கைன்னு சொல்கிறீங்க, இது முதலமைச்சர் சாதாரணமாக விட மாட்டார், சென்னையே மூழ்கும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 10 வீடு பாதிப்பு ஏற்படுதுன்னா அதுக்காக சொல்யூஷன் பண்ணிடலாம். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கோடி பேர் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா முதலமைச்சர் அதை நிச்சயமாக அந்த திட்டத்தை கண்டிப்பாக அதுக்கு என்ன மாற்று பண்ணலாம், ஏது பண்ணலாம் தான் பார்ப்பாங்களே தவிர அதை மக்கள் மனசில் கண்டிப்பாக திணிக்க மாட்டேன். ஆய்வறிக்கை எனக்கு சொல்லியிருக்கீங்க, நான் ஆய்வறிக்கை படிக்கவில்லை, நான் ஆய்வறிக்கை படிக்கிறேன். இதனால் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஆக ஆய்வறிக்கையை நிச்சயமாக முதலமைச்சரின் கவனத்துக்கு சென்றால் அதற்கான நடவடிக்கை முதலமைச்சர் நிச்சயமாக எடுப்பார். இப்போ மக்களை பாதிக்கக்கூடிய எந்த திட்டங்களுக்கும் முதலமைச்சர் செவி கொடுக்க மாட்டார். இப்போ வந்து டிவிகேன்றது இளைஞர்கள் தான் இன்னைக்கு வந்து அடுத்த இதை வந்து தீர்மானிக்க போறாங்க. நீங்க வந்து ஒரு இளைஞரணி அமைப்பாளராக இருக்கீங்க, நிறைய இளைஞர்களோட பயணிக்கிறீங்க. இந்த டிவிகே அப்படின்ற ஒரு இளைஞர்களுடைய கூட்டம் அடுத்த எலெக்ஷனை எப்படி வந்து நிர்ணயிக்கணும்னு நினைக்கிறீங்க? சில கூட்டங்கள் கண்மூடித்தனமாக சென்று மோதிய பிறகுதான் ஆஹா நாம் விபத்தில் இருந்திருக்கிறோமோ என்று முழிப்பார்கள். அப்படிப்பட்ட கூட்டமாக தான் அந்த கூட்டத்தை பார்க்கிறேன். மாண்புமிகு நம்மளுடைய தலைவர் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் திட்டங்களை தந்திருக்கிறார், துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறையை மேம்படுத்தியிருக்கிறார். இதெல்லாம் விஷயம் கிடையாது. இந்த இயக்கம், இந்த கட்சி இல்லை என்று சொன்னால் எங்களை போன்ற இளைஞர்கள் படித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். செருப்பு சக்கரவன் புள்ள செருப்பு தைச்சான், ஆடு மாடு மேய்த்த புள்ளவன் ஆடு மாடு மேய்ச்சான், துணி தைக்கிறவன் புள்ள துணி துவைச்சான். இன்றைக்கி சமூக நீதியும் சமத்துவத்தையும் தூக்கி பிடித்த இயக்கமாக திமுக இருந்ததுனால தான் ஆடு மாடு மேய்த்தவன் பிள்ளை செருப்பு தைத்தவன் பிள்ளைலாம் கலெக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஸா, ஸ்போர்ட்ஸ்மேனா, இன்ஜினியராக, டாக்டர், அட்வொகேட்டாக இருக்கிறனா ஒரே கட்சி நீதி கட்சியும் திமுக என்ற இயக்கங்கள் தான் காரணம். இன்றைக்கி பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, இந்த இளம் பெண்கள் போகிறாங்களே, உங்களுக்கு பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வாங்கி கொடுத்தது கலைஞர், பெண்களுக்கு வாக்குரிமை வாங்கி கொடுத்தது கலைஞர், பெண்களுக்கு காவல்துறையில் சேரலான்னு வாய்ப்பு வழங்கியவர் கலைஞர். இன்றைக்கி எல்லா மாநில முதலமைச்சர்களும் மூவர்ண கொடியை சுதந்திர தினத்தன்று ஏற்றுகிறார்களே, அதற்கு உரிமை பெற்று தந்தவர் கலைஞர். இப்படி இந்த தமிழ் சமுதாயத்திற்காக, இந்த மனித இனத்திற்காக எண்ணற்ற திட்டங்களை செய்த இயக்கம் திமுக. ஆகவே தான் 37 வயது உடைய இளைஞர் நான் திமுக இருந்து கொண்டிருக்கிறேன். 32 வயசில் எம்எல்ஏ ஆகி இந்த 16th அசம்பிளியில் ஒரு யங்கஸ்ட் எம்எல்ஏவாக நான் இருந்திருக்கிறேன். இன்னைக்கு எங்களுடைய மாவட்ட இளைஞரணி நிர்வாகத்தை பொறுத்தவரை 3000 நிர்வாகிகள் மட்டும் இருக்கிறோம். 2883 நிர்வாகிகள் மட்டும் இருக்கிறோம். 18 வயசுலும் 35 மேலே யாரும் கிடையாது. மாவட்ட நிர்வாகத்தில் மட்டும் 40 வரைக்கும் அலோடு. ஓகேங்களா? அப்போது 18 to 35 எங்கிட்ட 3000 நிர்வாகிகள் ஒரே ஒரு சென்னை தெற்கு மாவட்டத்தில் மட்டும் இருக்கிறோம். இப்பொழுது ஒரு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நடத்தினார் அண்ணன் சின்னவர் அவர்கள். ஏறக்குறைய 1,30,000 பேர் பார்த்துருப்பீங்க கூட்டத்தை. அப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் ஒரு பக்கம் போகிறாங்கன்ற சொல்கிற குற்றச்சாட்டு போய், அப்போ அங்கே அதையும் தாண்டி யங்ஸ்டர்ஸ் போகிறாங்க அப்படின்னா புரிதல் இல்லாமல் ஏன் போகிறாங்க, எதுக்கு போகிறாங்கன்னு தெரியாமல் போகிறது. நார்மலாக ஒரு சீரியல் ஆக்டர்ஸ் ஒரு தெருவுக்கு வரட்டும் 500 பேர் சூழ்ந்துருவாங்க. ஒரு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் வரட்டும்
1000 பேர் சூழ்ந்துருவாங்க. அங்கே கூடுகிற கூட்டமெல்லாம் வாக்குகளாக மாறுமானா ஆந்திராவில் சிரஞ்சீவி இப்படி பட்டியல் போட்டுகிட்டே போகலாம். எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கூட்டங்கள் கூடிச்சு, அதெல்லாம் வாக்குகளாக மாறிச்சுலாம் கிடையாது. ஆனால் அங்கு செல்லக்கூடிய தம்பிமார்கள், என்னோட தம்பிமார்கள் தான், என்னுடைய அண்ணன்மார்கள் தான். தவறான பாதையில் போகாதீங்க. ஒரு தலைவனுக்கு ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு ஐடியாலஜி இருக்கணும். விஜயோட கொள்கை என்னவா இருக்குது? திமுக அழிக்கணும், திமுக ஒழிக்கணும், திமுக தீய சக்தி. இதுதான் உங்கள் ஐடியாலஜியாக இருக்கே தவிர எங்களுடைய கொள்கைகள் என்ன? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்களாக இருக்கலாம் என்று சட்டத்தை ஏற்றியவர் கலைஞர், அமல்படுத்தியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இப்படி எல்லா விஷயங்களிலும் மாணவர் நலனாக இருந்தாலும் சரி, இளைஞர் நலனாக இருந்தாலும் சரி, நியூ எஜுகேஷன் பாலிசி, ஒன்றிய அரசு நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தது, அதை எதிர்த்தவர் நம் தலைவர் அவர்கள். இப்படி எல்லா நலனும் மாணவர் நலனும் இளைஞர்கள் அக்கறையாக இருக்கக்கூடிய இயக்கமாக நம்ம இயக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இளைஞர்களை பொறுத்தவரை இன்னைக்கு தவறுதலாக அவங்க போகலாம், ஆனால் ஒரு நாள் தெரிந்து கொள்வார்கள், உங்களுக்கான ரைட் பார்ட்டி இஸ் டிஎம்கே, they'll know that. இதுல தமிழக வெற்றி கழகம் எப்பப்பெல்லாம் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு பிரம்மாண்டமா பேசிச்சோ உடனே திமுகல ரியாக்ஷன் இருந்துச்சு. எப்படி பாருங்க, எக்ஸாம்பிள் மகளிரை பத்தி பேசினாங்க, மகளிர் மாநாடு நடத்துங்க. இளைஞர்களை பத்தி பேசினாங்க, இளைஞர்களுடைய மாநாடு நடத்துங்க. அதாவது இதை பத்தி எல்லாம் அவர் விவரிக்கிறாரோ அதை பத்தி நாங்க அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு காட்டுறதுக்காக நடத்துறீங்களா? அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இப்போ நான் பொறுப்புக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. திமுக விஜய் வந்த அப்புறம் இளைஞர் அணி தொடங்குறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கவர் எந்த அணியில் இருந்தார்? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எந்த அணியில் இருந்தார்? நீங்களே சொல்லுங்கள். 14 வயசுல இளைஞர் அணியிலேருந்து இன்னைக்கு சிஎம் ஆயிருக்கார். மா சுப்பிரமணியன் யூத் விங்லேருந்து வந்தவர், தாமோன் பரசன் யூத் விங்லேருந்து வந்தவர். இப்படி எங்களால் பட்டியல் போட்டுட்டு சொல்லிகிட்டே போக முடியும். எல்லாருமே எங்கேருந்து வந்திருக்கோம்? அன்னைக்கு பெரியார்கிட்டருந்து பிரிஞ்சு கட்சி நடத்தும் போது கலைஞரும் அண்ணாவும் யார்? 60 வயசுக்காரங்களா? யங்ஸ்டர்ஸ். திமுக யாருக்கான கட்சி? யங்ஸ்டர்ஸ்க்கான கட்சி திமுக தான், வேறு வாய்ப்பே கிடையாது. ஏடிஎம்கேனா அந்த அம்மையார் இருக்க வரைக்கும் மகளிர் கூட்டம் ஒரு புறம் இருந்து கொண்டு இருந்தது. இன்றைக்கி முதலமைச்சரின் திட்டங்கள், அது மகளிர் உரிமை தொகையாகட்டும், மகளிர் விடியல் பேருந்து திட்டமாகட்டும், தமிழ் புதுவன் திட்டமாக இருக்கட்டும், பெண்களுக்கான மகளிர் சுய உதவிக்குழுக்களான திட்டங்களாகட்டும், இந்த திட்டங்களை தான் கூட்டம் கூடி வருதே தவிர, நீங்கள் இப்போ இருக்கீங்க, உங்கள் மனைவியார் இருக்காங்க, இல்லை உங்களோட குழந்தைங்க இருக்காங்க, நான் திமுக மீட்டிங் போகிறேன்னு சொல்லி நீங்கள் உங்களை தடுக்க முடியாது. அப்போது ஒரு பெண்கள் ஏன் வெகுந்திலிருந்து வராங்க, அதை நீங்கள் கேட்கலாம். விஜய் சொல்கிறதுனால நாங்கள் மாநாடு போகிறோம்னு கிடையாது. ஒவ்வொரு தேர்தல் நேரங்களிலும் தங்களுடைய இருப்பை பலத்தை காட்டக்கூடிய நேரத்தில் மாநாடுகள் நடத்துவாங்க. வருஷம் மாநாடு நடத்துறதுல. 2வது இளைஞரணி நடத்துறது மாநாடு கிடையாது. சேலத்தில் நடத்தி முடிச்சிட்டோம். எப்போ முடித்தோம்? 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டோம். அப்போ அவர் எதுவும் சொல்லியே, அவர் சொல்லி தான் சேலத்தில் எங்கள் உதயநிதி மாநாடு நடத்துகிறாரா? எங்களுடைய இளம் தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 234 சட்டமன்ற தொழிலும் அறிவை வளர்க்கக்கூடிய நூலகங்களை இளைஞரணி சார்பாக தொடங்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார். 200 இளம் பேச்சாளர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். கட்சியினுடைய கொள்கைகளை மக்கள் மத்தியில் சேர்க்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு தொகுதி வாரியாக பாசறை கூட்டங்களை நடத்தி முடித்திருக்கிறார். இப்போ அறிவித்திருவிழா நடத்தினார். நீங்கள் சொல்லி நடத்தணுமா? கிடையாது. எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வு, எங்களுக்குள்ளே இருக்கிற இலக்கம். ஒரு உதயானாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு விஷயத்தை எடுத்துட்டாருன்னா அது முடியாமல் விடுறதில்ல. அது மக்கள் பணியாக இருந்தாலும் சரி, இயக்க பணியாக இருந்தாலும் சரி, யங்ஸ்டர்ஸை சரியாக வழி நடத்தி சென்று கொண்டு இருக்கிறார். எங்களை கூப்பிடுவார், பிரபா ரொம்பலாம் செலவு பண்ணாதீங்க, ஆடம்பரம் பண்ணாதீங்க. என்ன சொல்லுவார்? ஒரு தலைவர் என்ன செய்யப்பா, நான் வந்தால் இந்த மாதிரி பேனர் வைப்பா, கொடி கட்டுப்பா, தோரணம் போடுப்பா, ஆடம்பரம் பண்ணாதீங்க பிரபாகர், என்ன செலவுகளை சுருக்கமாக பண்ணுங்கள், மக்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைங்க, பீப்புள்கிட்ட நான் பேசிட்டு போய் தான் சொல்லுவார். இந்த மாதிரி எத்தனை தலைவர்கள் இருக்காங்க. அப்போது அவர் சொல்லி நாங்கள் மகளிர் மாநாடு நடத்த வேண்டிய விஷயம் இல்லை. ஏன் 2021 நாங்கள் மாநாடு நடத்தினோம், அவர் சொல்லி நடத்தணுமா? 24 நடத்தணும், அவர் சொல்லி நடத்தணுமா? கிடையாது. இது நாங்கள் எப்போவுமே ரெகுலராக தேர்தல் நேரங்களில் ஒரு சில விஷயங்கள் வித்தியாசமாக பண்ணுறது. அந்த விதத்தில் நாங்கள் பண்ணோம். இப்போ மகளிர் உரிமை தொகை அவர் சொல்லி கொடுத்தோமா? அப்போது இல்லை மகளிர் விடியல் பேருந்து, இது எங்களோட திட்டங்கள், எங்கள் தலைவருக்கு உதித்த திட்டங்கள், தலைவர் செயலாக்கி இருக்கிறார். அப்போ மகளிர் விஷயங்களை பொறுத்தவரை, மாநாடை பொறுத்தவரை அவர் சொல்லி நடத்துறது கிடையாது. இளைஞரணியும் மாநாடு நடத்தவில்லை, இளைஞரணி சந்திப்பு நடத்தியிருக்கிறோம். அதே போல திமுக கூட்டணியிலிருந்து இது வரைக்கும் யாரும் கூட்டணி பலமா இருக்கு. இதை தாண்டி விஜய் தனியா நிற்கிறார். இப்போ முப்பெரும் ஒரு போட்டி நடைபெறுது. இந்த எலெக்ஷன் எப்படி இருக்கும்? நாங்கள் இருபுறம் போட்டியாக தான் பார்க்குறோம். முப்பெரும் போட்டியாக நாங்கள் பார்க்கவில்லை. அவர் புதிதாக வந்திருக்கிறார். மக்கள் என்ன மார்க் கொடுப்பாரான்னு பார்ப்போம். பப்ளிக்கோட நிற்கணுங்க ஃபஸ்ட்டு. நான் யாரையும் தவறாக குற்றச்சாட்டு, பப்ளிக்கோட ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகிக்கணும். ஒரு கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்துக்கு விசாரணை போயிட்டுருக்கு. விசாரணை படந்து பேசக்கூடாது. அது விசாரணை என்ன தீர்ப்பு வருது வரட்டும். உங்கள் வீட்டில் ஒரு துக்கம் நடந்துடுது. நான் இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள் எங்கள் தொகுதியில் இருக்கீங்க. ஒன்று உங்களை நேரடியாக வந்து பார்த்து மரியாதை செலுத்துவேன், இறுதி அஞ்சலி செலுத்துவேன். இல்லை ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்து கேட்பேன். எங்கேயாவது உலகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தன்னோட ஒரு அறியாமல் இருக்க ஒரு ரிசார்ட்டில் வர வச்சு அவங்கள பஸ்ஸில் ஏற்றி வந்து ஆறுதல் கேட்டது உண்டா? இல்லை. ஒரே அப்போது அப்படி ஒரு விஷயமே
நல்லா கேட்டுங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்ததே தமிழ்நாட்டில் மட்டும்தான். பேட் எக்ஸாம்பிள். ஒன்று ஆன் ஸ்பாட் போயிருக்கணும், இல்லை 10 டேஸ் கழிச்சு போயிருக்கணும், இல்லை அந்த அஞ்சலி செலுத்திட்டு சைலண்ட்டாக விட்டுருக்கலாம். அப்போது அவரை நீங்கள் எங்களுக்கு போட்டியாளராக சொல்கிறீங்க. அவர் இந்த முப்பெரும் போட்டியில் நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, முப்பெரும் போட்டியில் அவர் இல்லைன்னு சொல்கிறேன். ஏன் இல்லைன்னு சொல்கிறேன்னா, அவர் மேலே பீப்புளோட கனெக்டடாகவே இல்லையே. ஒரு மீட்டிங் போட்டு மைக் பிடிச்சி பேசினா பீப்புளோட கனெக்டட் ஆக முடியுமா? எத்தனை விஷயங்களுக்காக பேசியிருக்கிறார். என்னிலேருந்து பேசிகிட்டு இருக்கார், என்னிலேருந்து குரல் கொடுத்துருக்கிறார். அப்போது உங்களோட கட்சியோட கட்டமைப்பை நீங்கள் சரியாக அமைக்கலாம். எத்தனை இடங்களில் வட்டக்கலை செயலாளர் போட்டிருக்கீங்க, எத்தனை இடங்களில் உங்களோட நிர்வாக கட்டமைப்பு வச்சுருக்கீங்க. எதுவுமே இல்லாமல் அவரை எங்களோட போட்டியாளர்னு நீங்கள் சொல்கிறீங்களே. இல்ல, அவர் ஒவ்வொரு மேடைக்கும் சொல்றாரு, எனக்கும் திமுக தான் போட்டி, அதிமுக அவர் கணக்கு சேர்க்கல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எங்களுக்கும் அதிமுக இரு போட்டி தான் அப்படின்ற மாதிரி நீங்க வரீங்க, அவரை நீங்க கணக்கு சேர்க்க. நான் உங்களோட ஆன்சரே சொல்லி, எங்களுக்கு யாரும் போட்டி இல்லைங்க. எங்களுக்கு யாரும் போட்டி இல்லை. நாங்கள் மக்களோடு இருக்கிறோம், மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள், மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். ஆக நாங்கள் வந்து அதிமுக எங்களுக்கு போட்டி இல்லை, நாம் தமிழரும் எங்களுக்கு போட்டி இல்லை, டிவிக்கே எங்களுக்கு போட்டி இல்லை. மக்கள் 200 தொகுதியில் ஆல்ரெடி ரிசல்ட் போட்டு வச்சுட்டாங்க. தேர்தல் நடக்கப் போகிறது, நீங்கள் பார்க்க தான் போகிறீர்கள். தேர்தல் முடிவானதுக்கப்புறம் எனக்கு கூப்பிடுங்க, எல்லா தொகுதியிலும் வேட்பாளர் நிற்பாங்க. வெற்றி தோல்வி டிவியில் வந்துட்டு இருக்கோம். மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2வது முறையாகவும் திமுக 7வது முறையாகவும் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது, ஓஹோ அன்னைக்கு பிரபாராஜா சொல்லிட்டு போனார்ப்பா, ஆமாம் தான்ப்பா, கரெக்டாக தான்ப்பா சொல்லியிருக்காரு, யாருமே போட்டி இல்லைப்பா, மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்கப்பா மக்கள் அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி பார்ப்பீங்கன்னா, எம்பி எலெக்ஷன் நடந்தது, எத்தனை ஜெயிச்சார்? ஏன் அப்போ விஜய் கட்சி இருந்ததா இல்லையா? எனக்கு இருந்ததா? ஏன் இல்லை போட்டியில்? கட்சி இருந்ததா? ஏன் அப்போ எம்பிலாம் நிற்க மாட்டீங்களா? நீங்கள் ஒன்லி டேரெக்டாக எம்எல்ஏ தமிழ்நாடு எலெக்ஷன் தான் இருப்பீங்களா? ஏன் நாடாளுமன்றத்தில் போய் மக்களின் குரலாக பேச மாட்டீங்களா? இல்லை, நாடாளுமன்ற குரலாக போய் மக்களின் குரலாக பேச மாட்டீங்களான்னு கேட்குறேன். சட்டமன்றத்தில் மட்டும் தான் பேசுவீங்களா? அப்போ நீங்கள், எனக்கு புரியல. எனக்கு ஒரு மக்கள் பிரச்சனை எப்படி இருக்கணும்? நாடாளுமன்றத்துலையும் பேசணும், சட்டமன்றத்துலையும் பேசணும், லோக்கல் ஜோன் மீட்டிங்லையும் ஒரு கவுன்சிலர் பேசணும், ரிப்பன் பில்டிங்கில் மேயர் பேசணும், பஞ்சாயத்து போர்டு தலைவர் பேசணும். இப்படி இவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குல்ல. ஒன்லி எம்எல்ஏ எலெக்ஷனில் மட்டும் ஃபேஸ் பண்ணிவிட்டு பேசிடுவீங்களா? அப்போ நீங்கள் உங்கள் ஐடியாலஜி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஒரு கட்சிக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கணுங்க. ஒரு கூட்டத்தை சேர்க்கக்கூடிய தலைவன் தனக்கான கொள்கை என்ன, தனக்கான விஷன் என்ன, தனக்கான மிஷன் என்ன. பெருந்தலைவர்கள் படங்களெல்லாம் ஒட்டி வச்ச விஷன் ஆகிடுமா, மிஷன் ஆகிடுமா? தனக்குன்னு ஒரு பர்சனல் ஐடியாலஜி இருக்கும்ல. எல்லா மனிதர்களுக்கும் தனக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் மரியாதை இருக்கும். எனக்கு விஜய் பிடிக்கும், படத்தில் சினிமாவில் பிடிக்கும். அவர் திரையில் அரசியல் செய்யலாம், ஆனால் மக்கள் மத்தியில் தரையில் அரசியல் செய்யலாமா என்று வாய்ப்புகள் குறைவு. என்னைக்கு தரைக்கு வந்திருக்காரு, வந்தால் கூட்டம் கூடிடும்னு சொல்கிறார்ல. கலைஞர் வந்தாலும் கூட்டம் கூடுது, தலைவர் வந்தாலும் கூட்டம் கூடுது, உதயானம் வந்தாலும் கூட்டம் கூடுது. உங்களுக்கு இன்னும் கூட 100 பேர் எக்ஸ்ட்ரா வரலாம். உங்கள் முகத்தை பார்ப்பதற்கு திரையில் பார்த்த மாதிரி பக்கத்தில் அறியாமல் இருந்து பார்க்க ஆசைப்படலாம். நம் தமிழ்நாட்டின் மக்கள் அப்படி ஒரு ஃபீலிங்ஸில் இருக்க மக்கள் தான். ஆனால் அந்த கூட்டத்தை வைத்து அவர் எங்களுக்கு போட்டியாளர் நீங்கள் சொல்கிறீங்க, அது இல்லவே இல்லை. நாங்கள் கொள்கையாக யார் நமக்கு இருக்கிறார், கொள்கைக்கான எதிரி யார் இருக்கிறார், நாங்கள் எங்களை பாஜகவோட கூட நாங்கள் போட்டி போடுவது நினைப்பது. சென்ட்ரல் எலெக்ஷனில் நாங்கள் சொல்லுவோம் பாஜக எங்களுக்கு தாங்க போட்டி, மோடி சார் ஸ்டாலினுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே விசஸ் யாருமே இல்லை. டிஎம்கே தனிப்பெருமையுடன் வெற்றி பெறப்போகிறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். விருகம்பாக்கம் சட்டமன்றத்தை பொறுத்தளவு என்ன பணிகள், அதாவது நீங்கள் வரும்போது எந்தெந்த பணிகள் இருந்துச்சு, அதன் பிறகு உங்களுடைய தொகுதி நிதியாக இருக்கட்டும், முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் விருகம்பாக்கத்தை எந்த அளவு டெவலப் பண்ணியிருக்கீங்க, அடுத்த முறை அங்கு யார் வந்து ஒரு வேட்பாளராக நின்றா அந்த வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? அதாவது கடந்த முறை விருகம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் 7 நாள் 5 நாள் தண்ணி நிற்கணும் ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டு இருந்ததுங்க. ஆக நம்ம ஸ்டாம் வாட்டரை முதல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஏறக்குறைய 160 கோடி ரூபாய்க்கு ஸ்டாம் வாட்டர் போட்டிருக்கோம். எம்ஜிஆர் நகர் கெனல் தூண்டு போச்சு, எம்ஜிஆர் நகர் கெனலை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். எம்ஜிஆர் நகர் அண்ணா மெயின் ரோடு அடிக்கடி சாலை பள்ளம் விழுந்துடும், அந்த சாலையில் 32 கோடி ரூபாய் செலவு பண்ணி ட்ரைனேஜ் வச்சுருக்கோம். சூலப்பள்ளம், கிருஷ்ணாந்தெரு போன்ற துர்க்கையம்மன் கோயில் பல தெருக்கள் இருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸாக அவங்களுக்கு ட்ரைனேஜ் வசதியே கிடையாது. 74 தெருக்கும் 40 இயர்ஸ் கழிச்சு ட்ரைனேஜ் போட்டு கொடுத்துருக்கோம். விருகம்பாக்கம், காந்தி நகர், இந்திரா நகர், ஷாதிக் பாட்சா நகர் பகுதியில் 555 பேருக்கு பட்டாக்கள் வழங்கியிருக்கிறோம். இன்னும் ஒரு 2000 பேருக்கு பட்டாக்கள் ஒரு 10 நாளில் கொடுக்க போகிறோம். சிவன் பார்க்குன்னு ஒரு பார்க் இருக்குது, தெரியும் உங்களுக்கு. 3 கோடி ரூபா செலவில் சிஎம்டி ஃபண்டில் வேலை நடந்துகிட்ருக்கு. கோயம்பேடு மார்க்கெட்டை சுற்றி பல்வேறு நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கில் வேலைகள் நடந்திருக்குது. கோயம்பேடு மேம்பாலம் அருகில் ஒரு எக்கோ பார்க், ஒரு பார்க் கொண்டு வந்திருக்கோம். இப்படி பல சாலைகள், பல ஆண்டுகளாக போடாத சாலைகள், பல புது மின் விளக்குகள், மேலே செல்லக்கூடிய உயர்நிலை மின் கம்பங்களை ஒரு 30% மாற்றி கொடுத்துருக்கோம். இப்படி தொகுதியில் மக்களுடைய நேரடி பார்வையில் பல திட்டங்கள், 50 ஆண்டுகள் போடாத
கோயம்பேடு திருவதி மேன்குள்ள 38 குறுக்கு தெருவுகளை போட்டு கொடுத்துருக்குறோம். கனிகாபுரத்தில் 13 குறுக்கு தெரு போட்டு கொடுத்துருக்கோம். இன்று கூட விஜயராபுரத்தில் இங்கே வர்றதுக்கு முன்னாடி 5வது தெருவில் ஸ்டாம் வாட்டர் கேட்டு மக்கள் ரொம்ப நாள் கிரீவன்ஸ், இன்றைக்கி அதற்கான பணிகளை தொடங்கி வைத்து வந்திருக்கிறேன். இப்படி தொகுதியில் தெரு வாரியாக பூத் வாரியாக என்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டோம் என்பதை என்னால் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். ஆக 270 பூத்துகளிலும் 270 அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தெருக்களிலும் நான் மக்களுடன் மக்களாக இருந்து அவரோட குறைகளை தேவைகளை கேட்டிருந்து என்னால் முடிந்ததை 6 மாமன்ற உறுப்பினர்கள் ஒத்துழைப்போடு நான் என்னுடைய பணிகளை செய்திருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த இயக்கத்தின் சார்பாக யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் கடைக்கோடிய தொண்டனை நிறுத்தினால் வெற்றி பெறக்கூடிய அளவுக்குத்தான் தொகுதியை மாற்றி வைத்திருக்கிறோம். முதலமைச்சர் மூலம் ஸ்கீம்ஸு, எம்எல்ஏ ஃபண்டு ஸ்கீம்ஸு, கவுன்சிலர் ஃபண்டு ஸ்கீம்ஸு, அமைச்சர்களோட நேரடி விசிட்ஸு, இதெல்லாம் வச்சு தொகுதியை முன்பிருந்ததுக்கு விருகம்பாக்கம் தொகுதியை மாற்றத்தின் பாதையில் வைத்திருக்கிறோம். ஆகவே தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் ஒரு பக்கம் ஒரு சாருக்கு வாக்களித்தார்கள். ஆனால் எங்கள் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 18,323 வாக்குகள் வித்தியாசத்தில் என்ன வெற்றி பெற செய்தார்கள். இன்றைக்கி நம்ம அக்கா தமிழிசை தாங்க மாட்டேன்னா 25,300 வாக்குகள் வித்தியாசத்தில், அப்போ 7,000 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அதிகமாக எங்களுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ வேலை நடக்கிறதுனால என்ன பண்ணுறான், ஓட் பண்ணுறான். வேலை நடக்கல என்ன பண்ணியிருப்பான், 18 நம்ம பின்தங்கியிருப்போம். ஆக வருகின்ற தேர்தலில் குறைந்தது நம்மளுடைய சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் போட்டிட்டாலும் மினிமம் 35,000 தாண்டி தான் கண்டிப்பாக விக்ட்ரி மார்ஜின் இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, நாளைக்கு நீங்கள் கூட எங்கள் தொகுதியில் போட்டிடுங்க, நிச்சயமாக மக்கள் உங்களுக்கு உதயசூரியனில் வெற்றி அளிப்பார்கள். பல பணிகளுக்கு நடுவே எங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் மிக எளிமையாக பதில் சொன்னதுக்கு நன்றி.